பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நான் உங்களிடத்திலே ஒரு முக்கியமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், அனுபவங்களாகப்பட்டது மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த தஹஜ்ஜுத் தொழுகையிலே கேட்கக்கூடிய துஆக்கள் எவ்வாறு கபூலாகிறது, அதற்குடைய அனுபவங்கள் என்ன என்ற விஷயத்தை பார்த்திருக்கின்றேன். நான் யூடியூப்பிலே அரபியிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கனவுடைய விளக்கம் சம்பந்தமாக ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு சவுதி சகோதரர் பலருடைய கனவுகளை அவர் கேட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்கின்றார். சொல்லக்கூடிய சமயத்திலே அர்த்தம் மட்டுமல்ல, இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், என்ன காரணத்தினால நான் இதை சொல்கின்றேன் என்று அதுக்குள்ள இந்த கனவுடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குறிப்புகளையும் குறிப்பிட்டு இதுக்கு இதுதான் என்று ரொம்ப அழகாக, ஏன்னா எத்தனையோ பேருடைய நான் கனவுடைய விளக்கத்தை நான் கேட்டிருக்கின்றேன். சும்மா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இதான்ட்டு. ஆனால் இதுக்கு இதுதான் என்று குறிப்புகளை ஒவ்வொரு குறிப்பையும் பயன்படுத்தி அவர் சொல்லக்கூடிய அந்த முறையாகப்பட்டது ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். அப்பொழுது அவர் ஒரு மனிதர் தான் கண்ட கனவை பற்றி அவரிடத்தில் விளக்கி இருக்கின்றார். அவர் கனவுலே மலிக் சல்மான், இப்பொழுது சவுதியுடைய அரசராக இருக்கக்கூடிய மன்னராக இருக்கக்கூடிய சல்மானை கனவுலே பார்க்கிறார். அந்த சல்மான் இவரிடத்திலே, அவர் மன்னராக இருக்கிறார், உனக்கு ஏதாவது தேவையா என்று 3 தடவை கேட்கிறார். ஆனால் இவர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். இவ்வாறாக ஒரு கனவு கண்டு இந்த கனவுடைய விளக்கத்தை அந்த ஹஸ்ஸான் அவர்களிடத்திலே கேட்கின்றார். அதற்கு அந்த ஹஸ்ஸான் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுவேன், நீங்கள் அது சரியா என்று சொன்னால் போதும். நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் சொல்கிறது சரிதானா நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அதனுடைய விளக்கத்தை எனக்கு நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. நீங்கள் இரவு தினமும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆமாம், நான் தினமும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறார். 2வது கேள்வி கேட்குறாரு, தஹஜ்ஜுத் தொழுகையில் தஹஜ்ஜுத்லாம் தொழுகை முடித்து விட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட ஏதாவது துவா செய்யாமல் இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறது ஓகே, ஆனால் தஹஜ்ஜுத் முடிச்சுட்டு சாதாரண செய்வோம், நம்முடைய தேவைகளை நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் துவா செய்யாமல் தஹஜ்ஜுத் தொழுகை முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சிடுறீங்க, சரிதான்னு கேட்குறாரு. அப்படின்னு, ஆமாம், நான் தஹஜ்ஜுத் தொழுடுவேன், ஆனால் தஹஜ்ஜுத் துவா கேட்பதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஹஸ்ஸான் சொல்கின்றார், ராஜா என்பது அல்லாஹ் தஆலா இறைவன். அல்லாஹ் மலிக்குன்னு சொல்லிக்கிட்டான். மலிக்குன்னு சொன்னால் அதிபதி, இறைவன். மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோம் இல்லையா, மாலிக்குன்னு சொன்னால் அதிபதி, இறைவன். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அந்த சல்மானை காமிக்கின்றான். சல்மான் அந்த அவருடைய போஸ்ட் என்ன, மாலிக், அதாவது ராஜா. அப்போ அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக என்ன குறிப்பை உணர்த்துகின்றான் என்று சொன்னால், ராஜா உங்கள்கிட்ட கேட்குறார், என்கிட்ட ஏதாவது கேட்குறியான்னு சொல்லிட்டு, நீங்கள் சும்மா இருக்கீங்க, ஏதாவது வேணும்னு கேட்குறார், நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. அப்போ இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் தொழுகிறீங்க, ஆனால் ஒன்றுமே கேட்கல. அதை இறைவன் என்ன செய்கின்றான், இந்த கனவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். ராஜா உங்கள்கிட்ட கேட்குறார், நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. அப்போது
தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹதீஸில் இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வானத்தில் இறங்கிட்டு நம்மை பார்த்து கேட்கின்றான், என்னிடம் யாராவது பிரார்த்தனை செய்கிறீங்களா? உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன். மன் யஸ்அல்னி சஊதி, யார் என்ற கேளுங்க, யார் கேட்குறாங்களோ நான் உங்களுக்கு தருகிறேன். யார் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது அந்த வாங்க சொல்லக்கூடிய அந்த நேரம் வரை அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய கேள்வி நம்ம கேட்குற தரதா ரெடியாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் கேட்குற அல்லாட்ட என்பதனை அவருக்கு வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இந்த கனவின் மூலமாக காட்டி கொடுக்குறான். இதுதான் தன்னுடைய விளக்கம். அதாவது நீங்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜுத் தொழுகையில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்குறான், நீங்கள் எந்த கேள்வியும் அல்லாட்ட துஆ செய்யாமல் இருக்கிறீங்க, அதை அவங்களுக்கு அல்லாஹ் காமிச்சு கொடுக்குறான் என்று அவர் சொல்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான விளக்கம். அதே போல் இன்னொரு மனிதர் கனவு பார்க்கிறார். அவர் சொல்கின்றார், நான் கனவிலே மலிக் அப்துல்லா, அதாவது சல்மானுடைய அண்ணன், அவரும் அரசராக இருந்தார். அவர் இறந்த பிறகுதான் இந்த சல்மான் ஆகப்பட்டவர் அரசராக வருகிறார். இப்பொழுது இதற்கு முன்பு இருந்தவர் அப்துல்லா, மலிக் அப்துல்லா, அவர் தான் மன்னர். அவரே கனவில் பார்க்கிறார். கனவை பார்த்து விட்டு அந்த மலிக் அப்துல்லா இந்த மனிதரை பார்த்து கேட்கிறார், நீ என்னை கூப்பிட்டாயா என்று கேட்கிறார். நீ என்னை கூப்பிட்டாயான்னு கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் கூப்பிடலையேன்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஹஸ்ஸான் அந்த பெரியார் சொல்கிறாங்க, அவர் பெரியவர் இல்லை, சின்ன வயசு தான். அவர் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 30 வயசு தான் இருக்கும். இந்த வயசுலேயே அவர் இந்த கனவுடைய விளக்கத்துக்கான ஏகப்பட்ட புத்தகங்களை படித்து ரொம்ப சிறப்பான முறையில் அவர் பேர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், நீங்கள் சரியானு சொல்லுங்கள். நீங்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க சரிதானே? ஆமாம். நீங்கள் தஹஜ்ஜுத்தில் இறைவன்கிட்ட துவா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த துவாவெல்லாம் கபூலாகக்கூடியது தான், அனைத்தையும் அதை ஏற்றுக்கொள்வான். ஏனென்று சொன்னால் இந்த கனவின் மூலமாக என்னை அழைக்கிறாயா, அழைத்தான்னு கேட்குறான் அல்லா தாலா. நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருந்தான், அது ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ் என்ன செய்ய வானத்தில் என்னை கேளுங்கள் தருகிறேன் என்று கேட்கிறேன்னு சொல்கின்றான். என்னை பிரார்த்தனைங்கிறது அல்லாஹ்ட்ட கேட்கறது, அல்லாஹ் அழைத்து கேட்கறது. அப்போது அந்த நிதானம் அழைக்கிறது, துவான்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட கேட்கறது. சரிங்களா? அப்போது இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய துவாப்பட்டது, பிரார்த்தனையாகப்பட்டது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவா, உங்களுடைய துவாக்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். இதுதான் அந்த அர்த்தம். ஆனால் இவர் பார்க்கும்போது என்ன செய்கிறாரு, அந்த அப்துல்லா அந்த அரசரை பார்த்துட்டு நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மூலமாக அல்லாஹ் காமிச்ச செய்தி என்னன்னு சொன்னால், இறைவனாகப்பட்டவன் உங்களுடைய துவாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். உங்களுடைய துவாப்பட்டது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவா என்பதனை அந்த கனவின் மூலமாக இறைவன் உங்களுக்கு அறிவித்து தருகின்றான். ஏன்னா அரசர் அப்படிங்கிறது இறைவன். அந்த அரசர் நம்ம மூலமாக உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறான்னு சொல்லி காமிக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பாக்கியம். தஹஜ்ஜத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுத் தொழுகையை